நவம்பர் 30 வரை கலைஞர் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் கௌரி பவித்ரா உள்ளம் கொள்ளை போகுதடா இனி எல்லாம் வசந்தமே. இதில் இடையே கேட்கப்படும் கேள்விகளுக்கு சரியான பதில் அனுப்பி வாரம் ஒரு ஸ்கூட்டரும் மற்றும் தினமும் 25 பேருக்கு மிக்ஸி, குக்கர் மற்றும் பட்டுப் புடவைகள் பரிசாக வழங்கப்படும். பவி, சீக்கிரம் கண்ணாடி எடுத்துட்டு வாமா. தோ வர பாட்டி. சாக்லேட் நல்லா இருந்துச்சுல. என்ன அர்ஜுன், புக்கும் கையுமா சுத்துற? படிக்க போறியா? இது ஸ்கூல் புக் இல்ல, அந்த பவித்ராவோட கவிதை புக்கு. அப்படியா? காட்டு. டைரியை காணோம். அர்ஜுன், 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 அர்ஜுன். அர்ஜுன், இது அவங்க அப்பா கொடுத்தாரு போல, பாரு. இருக்கட்டும், எனக்கு என்ன? பாவம் அர்ஜுன், அவ சென்டிமெண்ட்டாக வச்சிருக்க போறா. ஆமாண்ணா, அவளுக்கு தான் அப்பா அம்மா இல்லைல்ல, அவங்க ஞாபகமாக வச்சிருக்கா போல. அந்த சென்டிமெண்ட்ல எனக்கு புரியுது. இப்போ நான் என்ன இந்த புக்கை கிழிச்சு போட போறேன் நான் சொன்னேன். பின்ன வேற என்ன பண்ண போற? கொஞ்ச நேரம் அவங்க அப்பா கொடுத்த புக்கு காணோம் தேடட்டும், தேடி தேடி கதறட்டும், அப்புறமா கொடுத்துக்கலாம். நேத்து பாட்டி கிட்ட என்னெல்லாம் ஈஸியா சமாளிச்சிருவேன்னு சொன்னால, ஆமா, என்ன சமாளிக்கவே முடியாது, நான் அவளுக்கு காட்டணும். அதுக்கு தான் இது. ஏய் அர்ஜுன், ஐயோ வந்துட்டாலே, என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஏய் ஓடாத. பவி, என்ன புக்கு பவி இது? சரி, இந்த புக்கை யாரும் ஸ்விம்மிங் பூல்ல போட்டது? உன்னதான் பவி. அடே அர்ஜுனே, என்னடா பண்ணி தொலைச்ச? அர்ஜுன், எதுக்கு இப்படி செஞ்ச? நான் என்ன செஞ்சேன்? போய் பேசாத. என் பேக்ல இருந்து இந்த புக் எடுத்து ஸ்விம்மிங் பூல்ல போட்டது நீ தானே? நீ அமைதியா இருக்கிறதுலயே எனக்கு
எனக்கு தெரியுது நீ தான் இதை செஞ்சானு. ஆனா நீ தான் பெரிய இவனாச்சே. உண்மை எப்படி ஒத்துப்ப? நீங்களும் அர்ஜுன் கூட இருந்துட்டு இப்படி பண்ணிட்டீங்களா? இல்ல பவி, அர்ஜுன் புக் எடுத்துட்டு மட்டும்தான் வந்தான். அது தண்ணியில போடணும்னு நினைக்கவே இல்லை. ஆமா, உன்னை பார்த்ததும் ஒரு வேகத்துல தூக்கி போட்டான். நிஜமா இதான் நடந்துச்சு. ஏய், நீங்க எனக்காக அவகிட்ட கெஞ்ச வேணாம். ஏய், இப்போ என்ன? நான் தான் புக் எடுத்துட்டு வந்தேன், நான் தான் தூக்கி போட்டேன். உன்னால என்ன பண்ண முடியும்? இப்ப கூட நீ பண்ணது உனக்கு தப்புன்னு தோணவே இல்லைல? அதுக்காக நீ என்கிட்ட ஒரு சாரி கூட கேட்கல. என் அப்பாவோட ஞாபகமா எனக்குன்னு இருந்தது இந்த புக்கு ஒண்ணுதான். அது கூட நீ நாசம் பண்ணிட்டல. ஏன் தான் இப்படி செஞ்சோன்னு நீ ஏன் ஃபீல் பண்ணுவ அர்ஜுன்? அப்ப நீ ஏன் என்கிட்ட வந்து சாரி கேட்ப? இவன் கூட சேர்ந்துக்கிட்டு நீங்களும் இப்படிதான் இருப்பீங்கன்னா இனிமே நீங்களும் என்கிட்ட பேச வேணாம். நான் தான் சொன்னேன்ல அப்பவே இதெல்லாம் வேணான்னு. இப்ப பாரு என்ன ஆச்சுன்னு. அர்ஜுன், இது வரைக்கும் நீ அவளை டார்ச்சர் பண்ணது கூட பரவாயில்லடா. ஆனா இது ரொம்ப தப்புடா. மஞ்சு, இந்த பொண்ணு எப்படி இருக்கா? நல்லா இருக்கா? யார் இது? வேணு மாமாக்கு பார்த்தோம். இன்னுமா அவருக்கு பொண்ணு பாக்குறீங்க? எத்தனை பொண்ணு பார்த்தாலும் அதே பதில் தான் சொல்றாரு. வேணா வேணா வேணா. அதை தாண்டி வேற எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு. அது மட்டும் இல்ல, பவானியோட பொண்ணை பார்த்ததுல இருந்தே மாமாவும் முன்ன மாதிரியே இல்ல. அப்படியா? ஏன் தெரியல. ஆரம்பத்துல பொண்ணு பார்க்கறோம்னு சொன்னப்ப சரின்னு தான் சொன்னாரு. இப்ப வேணான்னு சொல்றாரு. என்ன காரணம்னு ஒரு மண்ணும் புரியல. புரியாததுனாலதான் ஜோதி, நீ இன்னும் வாழ்க்கையில முன்னேறாமலே இருக்க. என்னதான் இருந்தாலும் பவித்ரா பவானியோட பொண்ணு. ஐ மீன் வேணு ஆசைப்பட்ட பவானியோட பொண்ணு. அதனாலதான் அவளை மறக்க முடியாம அவன் குடிகாரனானா. பொதுவா இந்த ஆம்பளைங்க எப்பவுமே பாசத்துல வீக்கு தான். வேணுக்கே பவானி மேல இருந்த ஆசையே இப்போ பவித்ரா மேல பாசமா மாறிடுச்சுன்னா நான் சொல்றதுதான் நிச்சயமா நடக்கும். அது நடக்க கூடாதுன்னா வேணுவ முதல்ல அவகிட்ட இருந்து தூரமா பிரிச்சு ஒதுக்கணும். அதுக்குதான் அவருக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலான்னு பாக்குறோம். நடக்கவே மாட்டேங்குது. நடக்கும். ஏன் மஞ்சு, வேணுவ பத்தி நீ என்ன நினைக்கிற? ஏங்கா இப்போ அத பத்தி கேக்குற? சும்மா சொல்ல. வேணு நல்லா படிச்சவரு, கம்பெனிய ரொம்ப நல்லா பாத்துப்பாருன்னு கேள்விப்பட்டிருக்கேன். பவானியால இப்ப குடிகாரரா இருக்காரு, அவ்வளவுதானே? அப்போ உனக்கு அவ மேல நல்ல அபிப்பிராயம் இருக்கு, கரெக்டா? அப்படியும் சொல்லலாம். இப்போ அதுக்கு இதுக்கும் என்னக்கா சம்பந்தம்? சம்பந்தம் படுத்துறதுக்கு தான் இந்த சம்பந்தமே. என்னக்கா சொல்ற? ஒண்ணும் இல்ல, உன்னோட இந்த அபிப்பிராயம் அப்படியே இருக்கட்டும். நேரம் வரப்போ என்ன ஏதுன்னு நான் சொல்றேன். வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சாப்பிட்டுட்டு தான் போணும். சரி. ஏய் ஹாய். ஹாய், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். Thank Happy you. birthday, Thank காயத்ரி. you so much. சாப்பிட்டுட்டு தான் Yeah, போணும். sure. காயத்ரி, எப்படி இருக்க? நல்லா Superb. இருக்கேன். உட்காருங்க. வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உட்காருங்க. உள்ள போங்க. என்ன சிஸ்டர், மேடத்தோட பர்த்டே பார்ட்டி ஏற்பாடுலாம் இப்படி? பயங்கரமா பண்ணிட்டீங்க. அந்த ரமாதேவி ஃபேமிலியையும் இன்வைட் பண்ணியிருந்ததா சொன்னீங்களே, ஆளே காணோம். அதோ
வந்துட்டாங்க பாருங்க. வா வா. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே பாட்டி. ஹாப்பி பர்த்டே பிறந்த பாட்டி. நாள் வாழ்த்துக்கள். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சித்தி. அப்போ என்ன நானே இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். ஐ எம் சர்க்குணம், ஃபினான்சியர், மேடத்துக்கு ரொம்ப வேண்டப்பட்டவன். வணக்கம். வணக்கங்க. சார் தான் இந்த பார்ட்டிக்கு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணது. இதெல்லாம் அவங்கள்ட்ட சொல்லுவான் மஞ்சு. சொல்லணும்னு தானே சார் இவ்வளவும் செஞ்சிருக்கீங்க. இவர் தானே உங்கள் பையன் கிருஷ்ணா? ஹாய் சார். நீங்கள் அவரோட ஒய்ஃபு சரிதா தானே? ம். அப்புறம் நீங்கள் வந்து அவங்க பொண்ணு ஜோதி. ம். இது உங்கள் ஹஸ்பண்ட் முரளி, கரெக்டா? செம்ம கேடியா இருப்பார் போல. என்னமோ இப்பதான் இந்த ஃபேமிலியை பாக்குற மாதிரி பேசுறாரு இவரு. காயத்ரி மேடம் உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த குட்டீஸ்லாம் யாரு? இது என் பையன், பொண்ணு. ஓகே. இவன் எங்க பையன்? இந்த பொண்ணு என்னாச்சுங்க? ஒண்ணும் இல்ல, இவளும் என் பேத்தி தான். இவ அப்பா அம்மாலாம் வரலையா? ஃபேமிலியா எல்லாம் வந்துட்டு அவங்கள மட்டும் ஏன் விட்டுட்டு வந்துட்டீங்க? அம்மாவும் அப்பாவும் இறந்துட்டாங்க, அதனாலதான் வரல. ஒரு நிமிஷங்க. இந்த பொண்ணை ஏன் கூட்டிட்டு வந்தீங்க? கேக்குற ஒவ்வொருத்தருக்கும் என்ன பதில் சொல்லிட்டு இருக்கிறது? அதுக்குன்னு விட்டுட்டா வர முடியும்? நான் பாத்துக்கிறேன், விடு. அர்ஜுன், அங்க பாரு ஐஸ்கிரீம், வா போலாம். ஐ ஜாலி ஐஸ்கிரீம். பவி, உனக்கும் ஐஸ்கிரீம்னா பிடிக்கும்ல, நீயும் போ. சரி பாட்டி. சரி சரி, வாங்க வந்து உட்காருங்க. எனக்கு வெண்ணிலா. எனக்கு வெண்ணிலா. எனக்கு பட்டர் ஸ்காட்ச் கொடுங்க. என்ன பாப்பா, ஐஸ்கிரீம் வேணுமா? பெரிய ஐஸ்கிரீம்லாம் காலி ஆயிடுச்சு. என்கிட்ட ஸ்டிக் ஐஸ் இருக்கு, சாப்பிட்றியா? இந்த ஐஸ்கிரீம் எல்லாம் உனக்கு கிடைக்காது. நீ ஒரு அன்லக்கி தெரியுமா? நீ இந்த பார்ட்டிக்கு வந்தது கூட காயத்ரி பாட்டிக்கு பிடிக்கவே இல்லை. ஆனா எங்க கிட்ட பாத்தியா, ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வச்சிருக்கோம். அது ஒன்றும் உன்னோடது மாதிரி குச்சி ஐஸ் கிடையாது. அர்ஜுன் வேண்டாம். நீ சுமாரு, உனக்கு ஒன்றும் தெரியாது. என்ன சும்மா நிக்கிறீங்க? சாப்பிடுங்க. நம்ம என்ன இவ்வளவு மாதிரியா? நம்ம கிட்ட தான் ஐஸ்கிரீம் இருக்குல்ல, நல்லா டேஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க. செம்ம டேஸ்டா இருக்குல்ல? ஆமா அர்ஜுன். என்ன பாக்குற? நாங்க தான் எப்பவுமே இந்த வீட்டோட செல்ல குட்டீஸ், அதனால எங்களுக்கு தான் எல்லாமே கிடைக்கும். இப்ப புரியுதா யாரு மாசுன்னு? இந்த பாப்பா ஐஸ்கிரீமு, அதோட சேர்த்து இதையும் சாப்பிடு. அண்ணா, இது என்ன எங்க ஐஸ்கிரீமோட பெருசா இருக்கு? இதெல்லாம் அவளுக்கு தரக்கூடாது. அப்பனா எங்களுக்கும் அது வேணும். இது ஒண்ணுதான் தம்பி இருக்கு. எனக்கு வேணாம், நீங்க இதை அவங்க கிட்டயே கொடுங்க. நான் இந்த ஸ்டிக் ஐஸையே சந்தோஷமா சாப்பிட்டுக்கிறேன். இவங்கள மாதிரி கிடையாது. அர்ஜுன்,
நீ மாசுன்னு நினைச்சிட்டு இருக்கல்ல, ஆனா உண்மையாவே நீ ஒரு லூசு. இந்த ஐஸ்கிரீம்க்கெல்லாம் நான் ஒன்றும் ஃபீல் பண்ண மாட்டேன். பாட்டியே எனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வாங்கி தருவாங்க. இந்த சாதாரண ஐஸ்கிரீமை நீயே சாப்பிடு, எனக்கு எதுவும் வேண்டாம். என்ன அர்ஜுன், அவ உனக்கே ஐஸ்கிரீமை விட்டு கொடுத்துட்டு மாஸ்க் காட்டிட்டு போறா? ஆமா அர்ஜுன், நீ என்ன பண்ணாலும் பவித்ரா அதை கேர் பண்ணவே மாட்டேங்கிறா. நீ டார்ச்சர் பண்ணாலும் அவ கூலாக தான் இருக்கா. அதனால தான் அவ பாட்டிக்கிட்ட க்ளோஸாக இருக்கா. போதும், நிறுத்துங்க. இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. இன்னைக்கு பார்ட்டி முடியறதுக்குள்ள அவளை அழ வைக்கிறேன். உன்னால முடியுமா அர்ஜுன்? என்ன செய்ய போற அர்ஜுன்? அது என்னன்னு நீங்களே வேடிக்கை பாருங்க. இன்னைக்கு அவளை ஒரு வழி பண்றேன். என்ன அங்கிள், இந்த ஃபங்க்ஷன் ஃபுல்லா நீங்க தான் ரெடி பண்ணீங்களா? ஆமாம்மா. சூப்பரா இருக்கு அங்கிள். அம்மா, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? அதுவா, இன்னைக்கு காயத்ரி மேடத்தோட பிறந்த நாள் இல்லையா, அவங்களுக்கு ஒரு gift கொடுக்க போறேன். சரி கொடுங்க. அது எப்படி சும்மா கொடுக்க முடியும்? gift மேல ஏதாவது எழுதி கொடுக்கணும்ல. அதான் என்ன எழுதலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒன்றும் வரமாட்டேங்குது. நான் வேணா சொல்லட்டுமா? நீயே சின்ன பொண்ணு, உனக்கு என்னமா தெரியும்? எனக்கு தெரியாது, ஆனா என் அப்பாவுக்கு நிறைய தெரியும். அவர் இதை எழுதி வச்சிருக்காரு. ஒரு புக்கை எழுதி என்கிட்ட கொடுத்துருக்காரு. அப்படியா? அதுல பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கூட எழுதியிருக்காரு. அதை வேணா நான் உங்ககிட்ட சொல்லட்டா? குறிஞ்சி பூ பூப்பது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்று யார் சொன்னது? அது ஒவ்வொரு ஆண்டும் பூக்கிறது உன் பிறந்த நாள் அன்று. ஹே, சூப்பரா இருக்கே. சார், நீங்க வாங்கிட்டு வர சொன்ன புடவை சார். படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே சார். இப்படியே கொடுக்கறது? ஒரு கிஃப்ட் பேக் பண்ண தெரியாதா உங்களுக்கு? ஐயோ சாரி சார், வர அவசரத்துல மறந்துட்டேன். அங்கிள், நீங்க கவலைப்படாதீங்க, எனக்கு கிஃப்ட் பேக் பண்ண கூட தெரியும். நான் பண்ணி தரேன். சூப்பர்மா. இத போய் கிஃப்ட் பேக் பண்ணி நீ சொன்ன வாழ்த்தையும் எழுதி கொடுத்துரு அதுல. ஓகே அங்கிள். நீ ரெடி பண்ணி வை, அங்கிள் வந்துடுறேன். உங்க அப்பா உனக்கு சொல்லி கொடுத்த கவிதையை சொல்லி அங்கிளை இம்ப்ரெஸ் பண்ணது மட்டும் இல்லாம கிஃப்ட் பேக் பண்ணி நல்ல பேர் வேற எடுக்க போறியா? அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது பவி. இவ சொன்ன மாதிரியே கிஃப்ட் பேக் பண்றாளே. இவளை ஏதாவது பண்ணணுமே. என்ன பண்ணலாம்? ஏய் டிடி, இங்க வா. பவி இருக்கால, அவகிட்ட போய் பேசி அவளை ஸ்நாக்ஸ் சாப்பிட கூட்டிட்டு போ. நீ அர்ச்சனா அப்படி பேசுற? ஆமா, பார்க்க பாவமா இருக்கு. நீ அவளை கூட்டிட்டு போ. அப்புறம் நான் தான்
உன்னை அனுப்புனேன்னு அவகிட்ட சொல்லாத, சரியா? சரி அர்ஜுன். போ 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 போ. பவி, ஐஸ்கிரீம் சாப்பிட்டப்போ நாங்களாம் உன்னை கிண்டல் பண்ணோன்னு கோவமா? நான் வேணா சாரி கேட்டுக்கிறேன். யாரையும் என்கிட்ட சாரி கேட்க வேணாம். சரிவா, நம்ம போய் ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம். எனக்கு வேணாம். ப்ளீஸ் பவி, எனக்காக வா. நான் தான் சாரி கேட்குறேல, நீ வா பவி. அப்புறம் நீ மட்டும் இப்படி இருந்தா பாட்டி எங்க மேல்தான் கோவப்படுவாங்க. சரி, ஓகே, வா. இது மட்டும் சருக்குன்னு அங்கிள் பார்த்தா நீ அவ்வளோதான். ரொம்ப சூப்பரா டெக்கரேட் தேங்க்யூ பண்ணிருக்கீங்க. மேடம். ஹாப்பி பர்த்டே. வாழ்த்துக்கள். தேங்க்யூ so much. என்ன சர்க்குணம் சார், அக்காவுக்கு நீங்க எதுவும் gift பிரசன்ட் பண்ணலையா? புரியுது புரியுது. இந்த மொத்த ஏற்பாடும் பண்ணதே அக்காவுக்கான gift அதானே? சேச்சே, அது எப்படி நான் காயத்ரி மேடத்துக்கு gift கொடுக்காம போவேன்? வாங்கிக்கங்க மேடம். இதுதான் காயத்ரி மேடத்துக்கு என்னோட gift. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. தேங்க்யூ so much. குறிஞ்சிப்பூ பூப்பது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்று யார் சொன்னது? அது ஆண்டுக்கு ஒரு முறை பூக்கிறது, புன் பிறந்த நாள் அன்று. என்ன சார் இது, நீங்களா எழுதுனீங்க? ஆமா மேடம், வாழ்த்து மடல் இல்லாத வாழ்த்து ஒரு வாழ்த்தே கிடையாது. அதான் என்னுடைய மூளையை நல்லா கசக்கி இதை எழுதுனேன். நல்லா இருக்கா மேடம்?
ம் ரொம்ப நல்லா இருக்கு